ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் தோவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் யார், அஜித் தோவல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஓகேங்களா. இவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் இவர் வந்து கேரளாவில் வந்து ஒரு போலீஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸர். ஸோ இதில் வந்து அந்த ஒரு பிரியத்தில் அந்த ஆர்மி மேலே இருக்க ஒரு பற்றுனால இவர் வந்து போலீஸாக ஆகுறாரு. போலீஸாக ஆகி நாட்டுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேரளாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு வாட்டியும் நல்லா இருக்கும்போது இந்தியன் கவர்மெண்ட் அவரை ரெகனைஸ் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ப்ரமோட் பண்ணி இவர் வந்து இந்தியன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக மாறுறாரு. ஸோ இந்த மாதிரி இவர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது 2014 நம்மளுடைய இந்தியாவில் வந்து என்டிஏ கவர்மெண்ட் அலைன்ஸ் ஃபார்ம் ஆகி அவங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு என்டிஏ கவர்மெண்ட் அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது நரேந்திர மோடிக்கு கீழே, நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இவங்க வந்து இந்த மாதிரி போஸ்டிங்கில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே நிறைய ஒவ்வொரு வருஷமுமே பலாயிரம் ஒர்க்கர்ஸ்னால் நார்மல் சின்ன சின்ன தொழில் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸு, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி எல்லா இன்ஜினியர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல படித்த ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் எல்லோரும் நிறைய இடத்துல போய் ஒர்க் பண்ணுவாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ், ஆஸ்திரேலியா, சைனா, யூகே, ஸோ இந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே போய் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் பண்ண போன ஒரு சில பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவிலியராக போயிருக்காங்க, நர்ஸாக போயிருக்காங்க. அங்கே எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈராக்குக்கு போயிருக்காங்க. ஈராக்கில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. பிரச்சனைனா ஒரு ஈராக்கில் வந்து 2011க்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனைலாம் வரதில்லை. ஓகே, அங்கே வந்து கொஞ்சம் சேஃபானதாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஒரு சேஃப் தான், அங்கே போய் ஒர்க் பண்ணுறது சேஃப்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து போன சில பேர் செவிலியராக போயிருக்காங்க, நர்ஸாக போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா திக்ரித்துன்னு ஒரு இடம், ஓகேங்களா, அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செவிலியர்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு 46 இந்தியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நர்ஸாக மட்டுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அங்கங்கே வெடிக்குது. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து, யூஸ்வலாக எல்லா நாட்டிலுமே, இப்போ தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய பேர் ஒர்க்குக்கு வராங்க. எங்களுடைய ஒர்க் போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரியான ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு நாட்டுக்குள்ளே நடக்கிறது. இது வந்து வெளிநாட்டிலையும் நிறையாவே நடந்துகிட்டு இருக்குது, நமக்கு பெருசாக தெரியறதில்ல. ஸோ அப்படி வந்து ஈராக்கில் நடந்த சின்ன பிரச்சனை என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து மக்கள் நிறைய பேர் வந்து நம்மளுடைய வேலைகளை எடுத்துக்கிறாங்க, நம்மளோட உடைமைகளை எடுத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக அவங்க ப்ளேம் பண்ணுற ஒரு பிரச்சனை என்னென்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து இந்த கண்ட்ரியை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான எண்ணெய்கள் எடுத்துக்கிறாங்க, வளத்தை எடுத்துக்கிறாங்க. பட் அவங்க சொல்கிற மாதிரி தான் நடக்குது. இது வந்து ஒரு இஸ்லாமியர் நாடாக, சுத்தமான இஸ்லாமியர் நாடாக மாற்றணும், வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து ரொம்பவே ஃபார்ம் ஆகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அமைப்பு ரொம்பவே வீரியமாக பெரிய பெரிய பிரச்சனைகள் செய்கிறாங்க. ஸோ அப்படி வந்து எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக வெடிக்குது, போராட்டம் வெடிக்குது, பாம்பு வெடிக்குது, கன் ஷூட் நடக்குது. நிறைய பேர் கொத்தாக சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பாவமாக செத்து விழுகிறாங்க. ஸோ அப்படி விழுந்துட்டு இருக்கும்போது எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மேலே படையெடுக்கிறாங்க. யார் மேலே? ஈராக் மேலே படையெடுக்கிறாங்க. ஈராக்கில் என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய மக்கள் நிறைய பேர் அங்கே வந்து, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே போய் படிக்க போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கராக போயிருக்காங்க. ஒர்க்கர்னா ஸ்கில்டு ஒர்க்கராக போயிருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த சம்பவத்தில் என்னென்னா ஃபுல் ஷட், ஓகேங்களா. நெட்வொர்க் எங்கேயுமே கிடையாது, இன்டர்நெட் எங்கேயுமே கிடையாது, ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு 46 இந்தியர்கள் பார்த்திங்கன்னா நர்சஸ் வந்து ஒரு ஹாஸ்டேஜ் ஆக்கப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளாரையே பிணை கைதிகளாக பிடிச்சி அங்கேருந்து அவங்கள வந்து ரொம்பவே வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. இது மாதிரி நாங்கள் உங்கள் எல்லாரையும் கொல்ல போகிறோம், நான் உங்களை வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தை அச்சுறுத்தி வெஸ்டர்ன் கல்ச்சரை வெளியே தள்ளணும். அவங்களுடைய முக்கியமான ஐஎஸ்ஐஎஸோட முக்கியமான கோரிக்கை அந்த டைமில் என்னவா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இது சுத்தமான இஸ்லாமியர் நாடாக இருக்கணும், மற்றவங்க எல்லாருமே வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும் கண்ணு மூணு தெரியாமல், அதுவும் ஐஎஸ்ஐஎஸ் வந்து ஈராக்குடைய போலீஸ் அண்ட் அவங்களுடைய ஆர்மி நேவி ஃபோர்ஸையே வந்து அடித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் கொண்டுக்கிட்டு இருக்காங்க, குமிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாட்டுக்குள்ளேயே உட்கட்சி பூசல், நாட்டுக்குள்ளேயே நிறையா பிரச்சனை இருக்கும்போது எந்த ஒரு டிப்ளமேட்ஸுமே உள்ளே போய் பேச முடியல, போய் காப்பாற்ற முடியல. ஸோ கவர்மெண்ட் புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு இந்தியாவில். அந்த டைமில் தான் வந்து நம்ம தலைவர் அஜித் தோவல் இவரை வந்து அனுப்பி விட்றாங்க. இவங்க வந்து என்ன பண்ணலாம், இவங்க தான் வந்து அந்த ஒரு ஈராக் மிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவங்களுடைய தலைமையில் தான் இது சரி பண்ணி ஆகணும். இப்போ வந்து ஃபஸ்ட் திங்
கான்டாக்ட் சுத்தமாக கிடையாது. ஏர்ஃபோர்ஸ் போக முடியாது. ஓகேங்களா? நம்ம ஏதாவது தாக்கணும் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து ஃபயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மக்கள் வந்து அங்கே பிணை கைதிகளாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய ஃபஸ்ட்டு மிஷன் இதுதான். ஸோ ஃபாரின் மிஷன் இதுதான். ஸோ இங்கேருந்து இந்தியாவிலேருந்து டேரெக்டாக அவரே வந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து லோக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலிமா பேசி சமாதானப்படுத்தி, அங்கே வந்து என்னென்னு சமாதானப்படுத்துகிறாங்கன்னா, நாங்கள் வந்து எந்த ஒரு பாம்பு த்ரெட்டும் பண்ணுறதில்ல, நாங்கள் வந்து உங்களை அட்டாக் பண்ணுறதில்ல, நம்மளுடைய நட்புறவும் நல்லா போயிட்டுருக்கு, இந்தியாவும் ஈராக்குக்கும் நல்லாவே நட்புறவு போயிட்டுருக்கு. ஸோ இந்த ISIS வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலையாக இந்தியன்ஸ் மோஸ்ட்லி யாரையுமே அவங்க வந்து கொல்லவே இல்லை. 46 பேர். முக்கியமாக இந்த 46 பேர் எங்கேருந்து போயிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது கேரளாவிலேருந்து முக்கால்வாசி பேர் போயிருக்காங்க. அதுவும் செவிலியர்களாக போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கேருந்து எந்த ஒரு புல்லட் கூட ஃபயர் பண்ணாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனை, உலகமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்கெட்டை லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொத்தாக செத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி கண்ட்ரிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை, அந்த கண்ட்ரி வேற ஒரு கண்ட்ரி கூட பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்ம எதனாலும் பண்ணலாம். நமக்கு வந்து இது இருக்குது, நிறைய வந்து ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அவங்கள்ட்ட பேசி நம்ம வந்து சரி பண்ண முடியும். பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, கண்ட்ரிக்குள்ளேயே ஒரு இயக்கத்துக்கும் அந்த கண்ட்ரிக்கும் ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? இந்த ஈராக்கு உள்ளே இருக்க ISIS இயக்கத்துக்கும் பிரச்சனை. ஸோ டேரெக்டாக அவங்களுடைய அஃபிஷியல்ஸே நிறைய பேரால் போய் ரீச் பண்ண முடியல, அவங்கள யாருமே பேச முடியல. நம்மளுடைய ஃபஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவங்கள யாராவது ஒரு உயிர் போனால் கூட இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாகும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அப்பா அம்மா எல்லா குழந்தைகள் எல்லாருமே டிவியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து, அப்போ இன்டர்நெட் நம்மளுடைய மீடியா சேனல் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அவங்க அப்பா அம்மாலாம் கதறாங்க, அழுகுறாங்க, யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல, எல்லாருமே கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு என்ன தான் பண்ணணும்னு முழிச்சிட்டு இருக்கும்போது, இவர் வந்து டேரெக்டாக அஜித் தோவல் என்ன பண்ணுறாருன்னா, டேரெக்டாக இவரே ஈராக்குக்கு போகிறாரு. இவர் போய் அங்கேருந்து டேரெக்டாக போய் பேசாமல் அங்கேருந்து, இதுதான் இன்டெலிஜென்ஸ், இதுதான் மேட்ரு. ஸோ டேரெக்டாக நான் வந்து ஒன்று அடிக்கிறேன், எத்துறேன், குத்துறேன்னு சொல்லாமல், நான் இப்படி பண்ணுறேன்னா நான் அவங்கள வந்து இந்த மாதிரி இது பண்ணுவேன், உங்களுடைய ஆட்களை நான் ஹாஸ்டேஜாக பிடிப்பேன், நான் உங்களுடைய கண்ட்ரி அடிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து US நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல், ஈவன் ஒரு புல்லட் கூட யூஸ் பண்ணாமல் அங்கேருந்து 46 உயிர்களையும் சேஃபாக அங்கேருந்து கொண்டு வந்தார் அஜித் தோவல். இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது இந்த அஜித் தோவல் தான். இவர் இந்த விஷயம் மட்டும் இல்லை, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ என்னால் ஒரு வீடியோவில் இவருடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிரச்சனை பண்ணுறது மட்டும்தான் தீர்வாகாது. ஆல்ரெடி ஒருத்தங்க நம்மள்ட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க, அவங்கள வந்து ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஈவன் இவ்வளோ பெரிய குளோபல் இஷ்யூ கூடமே ஈஸியாக பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக முடியும். எப்படி பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது தரேன் அது தரேன்னு சொல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ளமேட்டிக்காக பேசியிருக்காங்க. எப்படின்னா, நாங்கள் வந்ததே வந்து நீங்கள் பிடிச்சிருக்கிறது மெயினாக செவிலியர்கள், உங்களுடைய மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்கள பார்த்துக்க வர ஒரு நர்ஸை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சு இது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே கைண்டாக பேசி எந்த ஒரு ஃபயருமே பண்ணாமல் அவங்களுக்கு வந்து 46 பேரையும் காப்பாற்றி இந்தியாவுக்கு திரும்பி ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த 46 பேர் மைண்டில் என்னென்னலாம் ஓடி இருக்கும். ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், சாப்பாடு கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அந்த 46 பேருக்குமே நம்மளை காப்பாற்ற வருவாங்களா மாட்டாங்களா, என்ன நடக்குது, நம்மளை இதுக்கு மேலே எப்போ சாக போகிறோம், இருக்க போகிறோமா, தன்னுடைய அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு எதுக்கு ஃபாரின் போய் வேலைக்கு வராங்க, ஃபாரின் போய் வேலைக்கு வர்றது என்ன, சுற்றி பார்க்க வராங்க, அங்கேருந்து சம்பாரித்து திரும்பி வீட்டில் இருக்க கடன் அடைக்கிறதுக்கு, வீட்டில் அவங்களுடைய பசங்களை படிக்க வைக்கிறதுக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் ஃபாரின் வந்திருக்காங்க. ஸோ எங்கே போனாலும் சரி சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. மதத்தை பற்றி இந்த மதம் தான் இது பிரச்சனை இல்லை, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எதையுமே பரப்பாதீங்க. ஸோ நான் இந்த வீடியோவிலேருந்து நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும், கைண்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு எடுத்தோம் கவுத்தன்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தால் இன்றைக்கி எத்தனை பேர் உயிர் போயிருக்கும், அந்த டைமில் கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அஜித் தோவல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, நிறைய மிஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஒரே ரீசனுக்காக ரஷ்யாவுடைய பிரசிடெண்ட், ஓகேங்களா, அவர் புட்டின் வந்து ரஷ்யாவோட பிரசிடெண்ட் புட்டின் அவர் டைரெக்டாக இவரை கூப்பிட்டு வச்சு 1-on-1 மீட்டிங் நடத்தி அவங்க கூட பேசி நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அப்போனா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கணும். ஒரு நார்மலாக IPS போலீஸ் ஆஃபீஸராக கேரளாவில் வேலை செஞ்சு இந்தியனில் வந்து இவ்வளோ பெரிய பொசிஷன் வகிச்சிருக்காரு அப்படின்னா இங்கேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வெளிநாட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.